மலர்ந்த இந்த பொழுது நல்ல மாற்றங்களை தரட்டும். காலை வணக்கம். இது பூபாலம் வித் சௌமியா அண்ட் மணிமாறன். சௌமியா, நான் ஏதோ ஒரு வேலை பண்ண போகிறேன், இது எப்படியாவது நான் முடிக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா அது செய்யறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னும் கொஞ்சம் வெக்ஸ் ஆகிடும். என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, எந்த இடத்துல தப்பு நடந்தது அப்படின்னு தேடுவேன். அது மறுபடியும் நான் எப்படியாவது அதில் சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் அதை ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஆனால் இதுக்கு எனக்கு தூண்டுதலாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு தூண்டுதலாக இருந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னாக்கா, விவேகானந்தரோட வரிகள் ஒன்று வரும். 1000 முறை முயற்சி செஞ்சு தோத்துட்டியா, மறுபடியும் இன்னொரு தடவை முயற்சி பண்ணு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அது ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி இருந்தது. நீங்கள் இதை சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. ஒருத்தர் ஓகே நிறைய கதை கேட்பீங்க போல இருக்கு. ஏங்க கதையை கேட்குறமோ இல்லையோ அதில் நல்ல கருத்தை எடுத்துக்கணும். அதனால நோ கிராஸ் கொஸ்டின்ஸ். ஒருத்தர் ஓகே, அவர் யாருன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். அவர் சொன்ன வரிகள் தான் இது. நான் இளைஞனா இருந்த சமயத்தில் 10 முயற்சிகள் செஞ்சேன்னா அதில் 9 தோல்வியில் போய் முடிஞ்சுது. எனக்கு தோல்விகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். என்ன பண்ணுறது, நான் 9 முறை வெற்றி அடைய என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். 90 முறை நான் முயற்சி செஞ்சேன்னா 9 முறை நான் வெற்றி அடைஞ்சிருவேன்ல. அதனால என்னோட முயற்சியோட எண்ணிக்கையை நான் பெருக்கிக்கிட்டேன். அதனால் எனக்கு நிறைய வெற்றிகள் கிடைச்சிது அப்படின்னு சொன்னார். இது சொன்னவர் யாருன்னா பெர்னாட் ஷா. பயங்கரங்க. ஒரு கதையில் நான் ஆரம்பத்தில் கேட்டேன், கதையை ஆரம்பிச்சிட்டிங்களான்னு. பட் அதில் மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வாழ்க்கையை லீட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு முக்கியமான வேண்டியது அந்த கான்ஃபிடென்ட் தான் இல்லையா? கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் மட்டும் இல்லாமல் முயற்சி கண்டிப்பாக இருக்கணும். ஒரு விஷயம் செஞ்சுட்டு உடனே சோர்ந்து போயிடக்கூடாது. திருப்பி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் வந்துடும். முயற்சி செஞ்சால் முடியாது எதுவுமே இல்லை, அதான் சொல்ல வரோம். ரைட். இந்த நல்ல தகவலோட பூபாலம் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடலை தொடக்கத்தில் பார்க்கலாம். என்னத்தவம் செய்த நீ யசோதா, என்னத்தவம் செய்த நீ யசோதா, என்னத்தவம் செய்த நீ யசோதா, என்னத்தவம் செய்த நீ யசோதா, எங்கும் நீரை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்னதவும் செய்த நீ யசோதா, எங்கும் நீரை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்னதவும் செய்த நீ யசோதா, எங்கும் நீரை பரபிரம்மம் ஓமாகின்றழைக்க எழுத்தவும் சேதனை யசோதா, யசோதா, ஈரேழு புவனங்கள், ஈரேழு புவனங்கள் படைத்தவனே, ஈரேழு புவனங்கள் படைத்தவனே, ஈரேழு புவனங்கள் படைத்தவனை கையில் ஏந்தி சீராட்டி பாலூட்டி, கையில் ஏந்தி சீராட்டி பாலூட்டி தாலாட்ட நீ என்னதவும் செய்த நீ ஈரேழு புவனங்கள் படைத்தவனை கையில் ஏந்தி சீராடி பலூட்டி தாலாட்ட நீ என்னதவும் செய்த நீ பிரமனும் இந்திரனும் பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள, பிரமனும் இந்திரனும்
மனதில் பொறாமை கொள்ள பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள உரலில் கட்டி வாய்ப்புத்தி உரலில் கட்டி வாய்ப்புத்தி கெஞ்ச வைத்தாய் அண்ணனே உரலில் கட்டி வாய்ப்புத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனே உரலில் கட்டி வாய்ப்புத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனே உரலில் கட்டி வாய்ப்புத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனே உரலில் கட்டி வாய்ப்புத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே என்ன தவம் செய்தனே யசோதா எங்கும் நிறை பரலோகம் ஓபாகின்றரேக என்ன தவம் செய்தனே சனகாதிய தவ யோகம் செய்து சனகாதிய தவ யோகம் செய்து சனகாதிய தவ யோகம் செய்து வருந்தி சாதிப்பதே புனிதமாதே எழுதல் பெறசனகாதிய தவ யோகம் செய்து வருந்தி சாதிப்பதே புனிதமாதே எழுதல் பெற என்ன தவம் செய்தனே யசோதா எங்கும் நிறை பரலோகம் ஓபாகின்றரேக என்ன தவம் செய்தனை என்ன தவம் செய்தனை என்ன தவம் செய்தனை தவம் செய்தனை யசோதா யசோதா காலை நேரத்துக்கு உகந்த பாடல்களை பார்த்துட்டு இருக்கீங்க பூபாலம் நிகழ்ச்சியில. சௌமியா, நிறைய பேர் பேசும்போது கேள்விப்பட்டிருப்போம்ல, எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம வந்து சம்பாதிக்கிறது வந்து நம்மளோட பொருளாதாரத்தை பெருக்கிக்கணும், நம்ம நிறைய வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, இது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பேசிக்காக அந்த அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பசிக்கு தான் இல்லையா. அதுக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிறது தான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் வந்து நம்ம உடம்புல ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 80லேருந்து 120 மில்லிகிராம் அளவுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதாவது உணவுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற குளுக்கோஸ் தானே. ஆமாம், நம்ம சாப்பிடும்போதே அதில் தான் குளுக்கோஸ் வந்து ஏறுது. அதில் வந்து ரத்தத்தில் அதோட அளவு வந்து அதிகமாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சிறுநீரில் கலந்து அந்த கலந்து அப்படியே கழிவாக வந்து வெளியேறுது. இந்த கழிவாக வெளியேறினதெல்லாம் போயிடுதா. இதில் குறிப்பாக 80லேருந்து 90 அப்படிங்கிற அளவு வந்து அந்த குளுக்கோஸோட அளவு குறைஞ்சிது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பசி எடுக்கும். அப்போ தான் வந்து ஐயோ முடியல முதல்ல சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் காரணம் இதுதான். இந்த குளுக்கோஸ் வந்து கம்மி ஆக ஆக நம்ம வயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்மோன்ஸ் சில சுரப்பிகள்லாம் வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் காஸ்ட்ரின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து தோன்றும். இது எல்லாம் சேர்ந்து நம்ம வயத்தில் செய்கிற வேலை தான் வந்து பசி. இது மட்டும் இல்லாமல் குளுக்கோஸ் கம்மியான ரத்தம் நம்ம மூளைக்கு போகும்போது மூளை வந்து அதை ஏற்றுக்காமல் நிராகரிக்கும். இதோட வெளிப்பாடு தான் மயக்கம் வர்றது, கண்ணு இருண்டு போகிறது, காதடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஒரு விஷயத்தினால தான். அதனால தான் வந்து பசி எடுத்த உடனே நம்ம சாப்பிட்றணும் அப்படின்வாங்க. சாப்பிட்ட உடனே நம்ம சாப்பாட்டில் இருக்கிற அந்த குளுக்கோஸ் மறுபடியும் ரத்தத்தில் போயிட்டு நம்ம உடம்புக்கு வந்து எனர்ஜியை கொடுக்குது. வயிற்றுக்கு பசி அப்படின்னா உணவு எடுத்துக்கிறோம், செவிக்கு பசி அப்படின்னா இந்த மாதிரி நல்ல நல்ல பாடல்களை பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயம். அந்த வகையில் பூபாலம்ல ஒரு நல்ல பாடல் இப்போ நம்ம பார்க்கலாம். மலர் நல்ல மலர்
சில்லுன்னு வீசுகிற காற்றும் செல்லமாக நம்மளை தொட்டு போகிற அந்த சூரிய ஒளியும் காலை நேரத்துக்கே உண்டான சுகமான ஒரு அனுபவம். இந்த அற்புதமான காலை வழியில் பூபாலம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. மணி நேச்சரோட கிரியேட்டிவிட்டிக்கு வந்து அளவே இல்லை. கண்டிப்பா அது வந்து எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பா பாத்தீங்கன்னா வந்து வண்ணத்து பூச்சிகளை தான் வந்து சொல்லலாம். இந்த நேச்சர்ல வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம்னா வண்ணத்து பூச்சிகள் தான். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த வண்ணத்து பூச்சிகளை வந்து ரொம்ப பிடிக்கும். குறிப்பா வந்து சின்ன பசங்களாம் பாத்தீங்கன்னா ஏதாவது வரைங்க, அழகா வரைங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு வந்து பென்சில் எடுத்து பட்டர்ஃப்ளை அப்படி அழகா வரைஞ்சிட்டு அதுக்கு வந்து டிசைன்லாம் கொடுப்பாங்க, கலர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. எல்லாருக்குமே வந்து பிடிச்ச ஒரு விஷயம்னா வண்ணத்து பூச்சிகள் தான். ஆனா அந்த வண்ணத்து பூச்சிகள்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த டிசைன், இந்த கலர், இந்த சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வகைக்கும் வந்து குறிப்பிட்ட ஒரு டிசைன், ஒரு பேட்டர்ன், ஒரு கலர் வந்து இருக்குமா. ஒரு வகையில இருக்கிற ஒரு டிசைனும் கலரும் இன்னொரு வகையில வந்து இருக்கவே இருக்காதான்.
இப்படிப்பட்ட வண்ணத்து பூச்சிகள் பார்த்தீங்கன்னா 4,50,00,000 வகைகள் இருக்குதான். அடேங்கப்பா. இது மட்டும் இல்லாம பார்க்க வந்து சின்னதா வந்து இருந்தாலும் இந்த வண்ணத்து பூச்சிகள் 1000 கிலோமீட்டரை தாண்டி வந்து பறக்கக்கூடிய திறன் இருக்காம். அதே மாதிரி நீங்கள் சொல்லும்போது வண்ணத்து பூச்சி எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, வண்ணத்து பூச்சி பிடிக்காதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதை பிடிக்காதவங்களும் யாரும் இல்லை, அதை பிடிக்காதவங்களும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த வண்ணத்து பூச்சி வந்து அதுக்கு முன்னாடி வந்து கூட்டு புழுவாக தானே இருக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து வண்ணத்து பூச்சியாக இருக்குது. அப்படி கூட்டு புழுவாக இருக்கும்போது அது வழக்கமாக சாப்பிட்ற அந்த இலையை தான் வந்து சாப்பிடுமா. அப்படி ஒரு வேளை அந்த இலை கிடைக்கலன்னா அது பட்டினியாக கூட இருக்குமா, ஆனால் வந்து வேறு எதையும் சாப்பிடாதான். ஸோ எவ்வளோ ஒரு அழுத்தம் பாருங்கள் இல்லையா. ஸோ புலி பசிச்சாலும் புல்லை தின்னாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது இதுவும் கேட்கும். நம்ம ஒரு வேளை குழந்தை பிள்ளைங்களா இருக்கும்போது நம்மளாம் அடம் பிடிக்கிற மாதிரி அதுவும் அடம் பிடிக்கிறதோ என்னவோ அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா, சின்ன குழந்தைங்கலாம் வந்து இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு அடம் பிடிக்கிற மாதிரி அதுவும் குழந்தையா இருக்கும்போது அடம் பிடிக்குது. ஆமாம், அது எப்படி அடம் பிடிக்குதோ தெரியல. இப்போ நீங்கள் சொன்னது பார்த்தா நீங்கள் அதே மாதிரி அடம் பிடிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இந்த வண்ணத்து பூச்சி சம்பந்தமான ஒரு நல்ல தகவலோட பூபாலம் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம்.